உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 25 வயசான ஒரு அழகான பொண்ணு. இந்த பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு கனவா வருது அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட டெய்லி புலம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு ஏதோ கனவு காண்றா. ஆனா நாட்கள் போக போக இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, எங்கெல்லாம் பாம்பு புத்து இருக்கோ அந்த பாம்பு புத்து கிட்ட எல்லாம் போயிட்டு இவ சிரிக்கிறா. அந்த பாம்பு புத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறா. இதெல்லாம் ஊர்ல இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு, உன் பொண்ணே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த அப்பா அம்மாக்கு தான் பொண்ணை பத்தி தெரிய ஆரம்பிக்கும். மறுநாள் காலை ஏஞ்சி பாக்குறப்ப அந்த பொண்ணு அங்க காணும். அவ போட்டிருக்கிற புடவை, பாவாடை, ஜாக்கெட் முதற்கொண்டு அங்க இருக்கே தவிர, ஆனா அந்த பொண்ண காணோம். ஆனா அதுக்கு பத்தி ஒரு பாம்பு தோல் தான் இருக்கு. இதனால ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த பொண்ணு பாம்பா மாறிட்டா அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவல் போலீஸ்க்கு போய் போலீஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவளோட போனை செக் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்குன்னு சொல்ற போன் இல்ல அப்படின்றனால அவங்க அப்பாவோட போன் எடுத்து செக் பண்றப்ப இதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் கூட இந்த பொண்ணு அடிக்கடி போன் பேசியிருக்கான்ட்டு தெரிய வருது. இதுக்கு அடுத்ததான் தெரியுது இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி ஓடி போயிருக்காங்க. அந்த பிளான் பண்ணி ஓடி போறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகினி கதை வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க. அந்த கதை உண்மைன்ற மாதிரி நம்ப வச்சுட்டு எஸ்கேப்